பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் சந்தி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நாளை காலை சரியாக 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கிற அந்த உபவாச ஜெபத்தில், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் குடும்பமாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நமக்கு 4 ஆராதனை இருக்கிறது, அதுலேயும் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 55வது சங்கீதம் 18வது வசனம், சாம்ஸ் 55 verse 18. திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். என் ஆத்துமாவை சமாதானத்தோடு. அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக பொய்யான காரியங்களை ஊர் ஃபுல்லாக பரப்பி கொண்டு இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு காரியம் நிச்சயம், கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீ அமைதியாக இருங்க. நிச்சயமாகவே ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அநேகர் உங்களை போராடி கொண்டிருக்கலாம், அநேகரோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். எந்த ஒரு சேதம் இல்லாமல் வெளியே கொண்டு வருவார், எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் தைரியமாக கர்த்தரை மாத்திரம் துதியுங்க, கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடியுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாக ஆஃபீஸில் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா, வீடுகளிலே, எங்கள் குடும்பங்களிலே, ஆண்டவரே கத்தா, எங்கள் ஊழியங்களிலே கத்தாவே, நாங்களுடைய பிஸ்னஸில் அநேகர் கத்தாவை எதிர்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அநேகர் எங்களுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணலாம், அநேகர் எங்களுக்கு விரோதமாய் பேசலாம், பொய்யான காரியங்களை பரப்பலாம். இதெல்லாம் நிறைய காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை சமாதானத்தோடு அதில் வெளியே கொண்டு வருகிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாருடைய கோபத்திற்கு ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவரே அற்புதமாய் ஒரு சேதம் இல்லாமல் ஆண்டவரே வெளியே கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எத்தனை நேபுகாத்நேச்சார் எழும்பி நிற்கலாம், எத்தனை பார்வோன்கள் எழும்பி நிற்கலாம், ஆண்டவரே எத்தனை பெலிஸ்தர்கள் பொறாமை பிடித்தவர்கள் ஆண்டவரே எழும்பி நிற்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலே எங்களுக்கு ஒன்று தெரியும், அவளை சேதம் இல்லாமல் ஆண்டவரே சமாதானத்தோடு வெளியே கொண்டு வருகிற தேவன். இதனால் அவளை அப்படியாய் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த கிச்சனில் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்கூலில் காலேஜில் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. எந்த விதத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தவறான வழியில் நடத்தப்படக்கூடாது, தவறான வழியில் சென்றக்கூடாது ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரும் ஆண்டவரே நல்ல விதத்தில் சொல்லிக் கொடுக்கட்டும் அப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எல்லா ஸ்கூலையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அதை கரஸ்பாண்டன்ஸை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அதில் நடத்துகிற எல்லா கத்தாவே பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நடத்தக்கூடிய அந்த ஞானத்தை தாங்க, நல்ல உண்மையுள்ள ஆட்களை அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே, எல்லா திருமண தடையை விலக்குங்க, எல்லா குடி நாவிகள் விலகட்டும், எல்லா கடன் பிரச்சனை எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, பிசினஸ்ல இருக்கிற எல்லா கத்தாவே ஆண்டவரே கத்தாவே தடைகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. வழிகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நல்ல லாபத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வெளியே போகும் பொழுது வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களை சுகமாய் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள், குடும்பமாகவும் தனியா இருக்கிற எல்லா பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. இதை பார்க்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அதனுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் அநேகர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை ஆண்டவரே அந்த சாட்சியை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதனால வருகிற எல்லா காணிக்கைகள், எல்லா தசமாங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே கூட வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. நாளை தினத்தில் நடக்கிற உபவாச ஜெபத்தில் எல்லாரும் வாருங்கள். உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். God bless you.